குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் மற்றும் வதோதரா மாவட்டங்களை இணைக்கும் கம்பீரா பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த கோர விபத்து நடந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம். மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் முக்கிய பாலமான கம்பீரா பாலத்தில் புதன்கிழமை காலை 7:30 மணி அளவில் வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக பாலத்தின் நடுப்பகுதி ஒரே அடியாக இடிந்து விழுந்தது. மாகிசாகர் ஆற்றின் மேல் அமைந்துள்ள இந்த பாலத்தில் 2 தூண்களுக்கு இடையே அமைந்துள்ள முழு பகுதியும் அப்படியே அப்பளம் போல நொறுங்கி ஆற்றில் விழுந்தது. இதனால் பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 2 லாரிகள், ஒரு வேன், ஒரு கார், ஒரு ஆட்டோ என 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து ஆற்றில் விழுந்து மூழ்கின. ஒரு லாரி பாலத்தின் நுனியில் இருந்தபடி அந்தரத்தில் தொங்கியது. வாகனங்களில் இருந்தவர்கள் ஆற்றில் மூழ்கிய நிலையில் பெண்மணி ஒருவர் தங்களை காப்பாற்றுமாறு நீரில் இருந்தபடி கதறி அழுதார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் பொதுமக்கள் உதவியுடன் ஆற்றில் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக பலியான 10க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கம்பீரா பாலம் 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 40 ஆண்டுகள் பழமையான இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து அச்சம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கோர விபத்து குறித்து பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார். 2019-2024ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 42 பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கும் சூழலில் பழமையான பாலங்களின் உறுதித்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.